ஹாய் ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம என்ன பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னா NACL AOக்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் இன்னைக்கு கடைசி பேப்பர் பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா சாட்டர்டே எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிகினரா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இவ்வளோ நாள் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த ஐடியாவுமே இருக்காது, என்ன பேட்டர்ன் எக்ஸாம் எப்படி இருக்கும். ஸோ அப்படி எந்த ஐடியாவுமே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த செஷன் எல்லாமே எப்படி இருந்திருக்கும்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சரியா? சோ இத பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஓவரால் ஐடியா ஒன்னு கிடைக்கும். இப்படிதான் எக்ஸாம்ஸ்ல क्वेश्चंस இருக்கும், இந்த லெவல்ல தான் கேட்பாங்க. சோ என்னோட லெவல் வந்து POங்கறனால இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஓவராலா என்ன கிடைச்சிருக்கும்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரியா? சோ அப்போ இத வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னைக்கு செஷன் எப்படி இருக்கு, இன்னைக்கு क्वेश्चन எப்படி இருக்கு அப்படிங்கற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் செட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஃப்ரம் क्वेश्चन நம்பர் 31. क्वेश्चन நம்பர் 31ல இருந்து 35 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரியா? क्वेश्चन நம்பர் 31 to 35 என்ன இருக்குன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஃப்ரம் 36 to 40 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் சீரிஸ் இருக்கு. சரியா? 36 to 40 வந்து பார்த்தோம்னா நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கு. தென் 41ல இருந்து 50 வரைக்கும் பார்த்தோம்னா 51 என்ன கொடுத்திருக்காங்க? ஓகே, 41ல இருந்து 50 வரைக்கும் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. 41ல இருந்து 50 வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க? அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 51ல இருந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு டேபிள் சார்ட் இருக்கு. சோ டேபிள் சார்ட் ஒரு 5 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. சோ 51 to 55 வந்து பார்த்தோம்னா டேபிள் கொடுத்திருக்காங்க. தென் வந்து பார்த்தோம்னா 56 to 60. So 56 to 60 என்ன இருக்கு அப்படின்னா quantity 1 quantity 2. Quantity 1 quantity 2. Then 61 to 65 என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு DI தான் இருக்கு. பட் இது வந்து பார்த்தோம்னா ஒரு பார் சார்ட். ஓகேவா? சோ அப்ப இதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற क्वेश्चन செட்ல இருக்கக்கூடிய அந்த 35 क्वेश्चंस. சோ அந்த 35 क्वेश्चंसல எப்பவுமே என்ன சொல்லிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிதானமா எதாவது ஸ்கோரிங் பார்ட்டோ இதெல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ, பிகாஸ் நமக்கு செக்ஷனல் டைமிங் இல்லையா? சோ அதனால எதெல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நான் சீக்கிரமே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். சோ அதனால அந்த ஆர்டர்ல வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் நான் எதை அட்டென்ட் பண்ணணும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸ். பிகாஸ் இந்த செட்ல எனக்கு சிம்பிளிஃபிகேஷனே கிடையாது. இப்படிதான் உங்க எக்ஸாம்ல இருக்கும். ஒரு ஸ்லாட்ல சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இன்னொரு ஸ்லாட்ல என்ன பண்ண மாட்டாங்க? சிம்பிளிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ இல்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸோ ஏதாவது ஒன்னு மாறி மாறி என்ன ஆகும்னா எனக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அதை நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரம் 36 to 40. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 31 to 35. 31 to 35 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு எப்பயுமே யாரா இருப்பாங்கன்னா 5 क्वेश्चन மிஸ்ஸிங் நம்பர். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்த ஒரு 5 क्वेश्चंस குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 12 3s ஆர் என்னது எனக்கு 36. 36னா 9 4s ஆர் 36. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 9/3 4/3. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா மைனஸ் மைனஸ் ஆன்சர்ஸ் எடுத்து எழுதும்போது பிளஸ்ல இருக்கும். அப்ப +3, 1.33. இது ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. அடுத்தது 5 8s ஆர் 40. இங்க 14 இருக்கு. அப்ப 10 4s ஆர் 40 divided by 8. அப்ப 10 4. கிளியரா? அப்போ இங்க டிவைடட் பை 8, இங்க டிவைடட் பை 8. அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு? 5/4. இங்க வந்து பார்த்தோம்னா 1/2. 5/4னா என்னன்னு எழுதலாம் நானு? +1.25. அடுத்தது 1/2னா +0.5. So listen carefully. 1.25 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர், 0.5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? x greater than or equal to y இருக்கும். கிளியரா? Next one. So இங்க 20x square minus 33x plus 10. அப்ப 20 into 10 வந்து பார்த்தோம்னா 200. 200 வந்து 33 வர மாதிரி பிரிக்கணும். But 25 into 8. 25 into 8 வந்து பார்த்தோம்னா 200. எனக்கு divided by 20. divided by 20. 25 8 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 33 கிடைக்குது. அப்ப 25/20 அப்படிங்கும்போது இங்க என்ன வந்துருச்சு எனக்கு? 5/4. இங்க வந்து பார்த்தோம்னா 2/5. So அப்போ ஒரு வேல்யூ வந்து பார்த்தோம்னா 5/4, 2/5. Next 25 into 4 என்னது? 100. So 100 அப்படின்னா 10 10s are 100 ன்னு எழுதலாமா? அப்ப 10/25, 10/25. 10/25 னா 2/5. அப்போ ரெண்டுமே வந்து +2/5 +2/5 கம்பேரிசன் ஒண்ணுதான். சரியா? அப்ப 2/5 கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு? கிரேட்டரா இருக்கு. 5/4ங்கிறது 1 point somethingல ஆன்சர் வருமா? 2/5ங்கிறது 0 point somethingல ஆன்சர் வருமா? அப்ப 2/5 கம்பேர் பண்ணும்போது 5/4 கிரேட்டர், 2/5 கம்பேர் பண்ணும்போது 2/5 ஈக்குவல். அப்ப கிரேட்டரும் ஈக்குவலும் வந்தனால என்னோட ஆன்சர்
என்னவா இருக்கும் x greater than or equal to y ஆ இருக்கும் clear-ஆ next one 18 4s are என்னதுப்பா சோ அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 4 இருக்கு 8 இருக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ஒரு பெரிய நம்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அதுக்கு எல்சிஎம் எடுக்கல பட் 4 8 இருக்கனால இங்க டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வர ஃபேக்டர்ஸ் வந்து இன்டு 2 பண்ணனா செகண்ட் இருக்கிறது டைரக்டா எடுத்துக்கலாம் 18 4s are 72 72 னா என்ன எழுதலாம்னா 24 into 3 சோ அப்ப 24 into 3 தான் வந்து பார்த்தோம்னா 72 சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இத மல்டிப்ளை பண்ணனும் எதாலனா 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கோஎஃபிஷியன்ட் சேம் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வர்ற ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்ப 48 3 2s are 6 இங்க 1 8s are 8 4 2s are 8 ன்னு எழுதலாமா சோ அப்ப இங்க என்னோட ஃபேக்டர்ஸ் வந்து 4 and 2 மட்டும் தான் பிகாஸ் கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கனால டிவைட் பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது 4 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் 2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க x greater than y ஆ இருப்பாங்க கிளியரா நெக்ஸ்ட் ஒன் So 5 and 18 இருக்கா 16 5s are என்னது நமக்கு 80 யா சோ இப்ப 80 வர மாதிரி 24 எழுதணும் அப்படினா 20 into 4 ன்னு எழுதலாமா அப்ப 20 into 4 னா நமக்கு யார் வந்துருவாங்க 80 அப்ப இங்க divided by 5 இங்க divided by 5 ஆன்சர்ஸ் எழுதும்போது வந்து பார்த்தோம்னா 20 by 5ங்கிறது என்னவா இருக்கும் எனக்கு 4 ஆ இருக்கும் 4 by 5ங்கிறது -0.8 சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 18 2s are 36 36 னா 12 3s are 36 அப்ப 12 3s are 36 divided by 18 இங்க வந்து பார்த்தோம்னா 1 by 6 1 by 6ங்கிறது என்னன்னு எழுதலாம் நானு 1 by 6ங்கிறது -0.166 ன்னு வந்துருமா 12 by 18 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 2 by 3 2 by 3 னா யாரு -0.66 சோ -0.66 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது எனக்கு less than 0.116 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க x less than y ஆ இருப்பாங்களா கிளியரா இது நெக்ஸ்ட் ஒன் சோ PO லெவல் இப்படிதான்ப்பா இருக்கும் புரியுதா என்னடா கால்குலேட்டிவா இருக்கேன்ல யோசிக்க கூடாது லெவல் இப்படிதான் கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் வந்து அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணி என்னால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணனும் நான் சூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு பார்க்கணும் சோ இங்க என்ன இருக்கு எனக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு இங்க கோஎஃபிஷியன்ட்டே இல்ல அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சரை யாரால மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னா 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 36 இருக்கு 9 4s are 36 9 4s are 36 னா 13 வந்துரும் வர ஆன்சரை 6 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்ப 9 6 are 54 என்ன 54 -54 6 4s are 24 -24 next 9 6 are 54 54 னா 154 54 ன்னு எழுதலாமா அப்ப ஆட் பண்ணா 55 வந்துருமா அப்ப இங்க டிவைட் பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது அப்ப -1 -54 -1 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது எனக்கு less than -54 கம்பேர் பண்ணும்போது என்னது எனக்கு ஈக்குவல் இது வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் அப்ப ஒரு கிரேட்டர் லெஸ் than வந்துருச்சுனாலே ஆன்சர் என்னவா தான் இருக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் cannot be established தான் இருக்கும் கிளியரா இது சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படினா பார் சார்ட் பார்க்க போறோம் சோ பார் சார்ட் வந்து பார்த்தோம்னா from 61 to 65 சோ அப்போ இந்த பார் சார்ட்கான டேட்டாஸ் வந்து எங்க இருக்கு அப்படினா இந்த டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இத வச்சிட்டு கொடுத்திருக்கிற क्वेश्चंसக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம் number of students enrolled in institute A in 2023 is what percent of the enrolled in student B in the same year அப்படினு கேக்குறாங்க so number of students enrolled in institute A in 2023 institute A வந்து பார்த்தோம்னா 160 clear 160 is what percent of that enrolled in institute B in the same year so institute B same year வந்து பார்த்தோம்னா 300 into 100 clear அப்ப 300 னா 0000 get cancel 160 divided by 3 160 divided by 3 னா 5 times வந்து 15 carry 1 3 times 53 given optionல 53 வச்சு ஆரம்பிக்க கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு இதா இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் clear next one so next question in 2020 55% of students enrolled in Institute A were male. So, அப்ப 2020 ல Institute A 2020 ல Institute A ல 120 இந்த 120 ல 55% வந்து பார்த்தோம்னா male students இருக்காங்க. If the respective ratio between the number of male students enrolled in Institute A and B in 2020 was 6:13, what was the number of male students enrolled in Student B in the same year? அப்ப எனக்கு Student A வந்து பார்த்தோம்னா 55% வந்து 2020 ல males இருக்காங்க. அப்ப 120 ல 55% 120 ல 50% என்னது 60
கிளியரா? 5% 1% என்னது 1.2, அப்ப 5% என்னது 6, அப்ப 60 plus 6 என்னது 66. அப்போ எனக்கு இந்த 6 parts தான் வந்து 66 அப்படின்னா எனக்கு தேவை இந்த 13 parts என்னது? அப்ப 13 into 11 13 into 11 என்னது 143. கிளியரா? given ஆப்ஷன்ல 13 மல்டிபிள். ஸோ கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே 13 மல்டிபிளா இருக்கு அப்படிங்கறனால நான் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ரேஷியோவை பார்த்தோன்னே 13 மல்டிபிள் தான் என்னன்னு சொல்லிடலாம், என்னோட ஆன்சர்னு சொல்லலாம். 169 13 மல்டிபிள், 130 13 மல்டிபிள், 117 13 மல்டிபிள். ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் எனக்கு 13 மல்டிபிள்ல இருக்கனால நான் என்ன பண்றேன்னா ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் சொல்றேன். இல்லாட்டி ப்ரொசீட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் given ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 13 மல்டிபிள் இருக்குன்னா அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன். What is the difference between the average number of students enrolled in student institute A in 2021 and 22? So 21 22 total எவ்வளோ students பா இருக்காங்க? 200 340 இருக்காங்களா? Fine, 340. And 13 institute B in 2020 23. B ல 2023 இங்க வந்து பார்த்தோம்னா எவ்வளவு? 520. அப்போ 340 க்கும் 520 க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், 340 க்கும் 520 க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னது? 0. ஆவரேஜ் கேக்குறாங்களா? சோ ஆவரேஜ் அப்படிங்கும்போது இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 170, இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 260. 260க்கும் 170க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 90. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 90. கிளியரா? given ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் என்னது? 90. So next question. If the number of enrolled students in Institute A in 2024 is 60% less than that in 2025, how many students were enrolled in Institute A in 2025? So 2024 A 2024 A வந்து பார்த்தோம்னா 140. இதுல 2025ல எவ்வளவு பேர் enrolled ஆயிருக்காங்கன்னா 60% less. 60% lessனா 40%. எதுல 40%? 140ல 40%. 140ல 40% என்னது? 560யா? The number of students enrolled in Institute A in 2024 140 is 60% less. அப்ப 60% less னா 40% இது. அப்ப எனக்கு தேவை 100%. அப்போ இதுதான் வந்து 40% னா 100% என்ன பண்ணணும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 2 times, இது வந்து பார்த்தோம்னா 7 times, இது 1 times, இது 50 times. அப்ப 7 5s are என்னது? 35. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 350. கிளியரா? புரிஞ்சுதா இது? சோ அப்ப 140ங்கிறது வந்து பார்த்தோம்னா எவ்வளவு percentage? 40%. அப்ப 40% வந்து 140 னா 100% எவ்வளவுன்னு என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Number of students enrolled in Institute B decreased by what percent from 2022 to 2024? 2022 பாருங்க, B வந்து 320, 2024 வந்து பார்த்தோம்னா 180. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னதுப்பா எனக்கு? 180 னா 120, 140 டிஃபரன்ஸ் வருது இல்லையா? So the 140 divided by, அப்போ number of students enrolled in Institute B. So Institute B decreased by 22 24. Decreased percentage no denominator la highest value varno. அப்ப 140 divided by 320 into 100. Clear? So அப்ப 0 0 get cancelled. So again இந்த டேபிள்ல cancel பண்ணலாம்னா 4 டேபிள்ல cancel பண்ணா 25 times 8 times. Clear? So again 2 table la cancel panna, idu 7 times, idu 4 times. 725 na 175. 175 divided by 4. 175 divided by 4 na yaar vandruvaanga namakku? இல்லாட்டி இப்படி percentage வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். 320 50% என்னது? 160. அப்ப என்ன 20 values? அப்ப 50% வந்து 160 னா இன்னும் 20 இருக்கா? So அப்போ 4 4s are 16. Carry 1 3 times சொல்ல 43. given ஆப்ஷன்ல 43 வச்சிருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் யாரு? இவங்க தான். சோ இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? சோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சார்ட் பார்க்க போறோம்னா டேபிள் சார்ட் பார்க்க போறோம். சோ டேபிள் சார்ட் எங்க இருந்தது நமக்கு? So it's the given table chart. So இந்த table chart தான் என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் சொல்ல போறோம். What is the difference between these? So first என்ன கொடுத்துட்டாங்கன்னா coaching institute பத்தி சொல்லிட்டாங்க. Total number of students who have enrolled for the coaching institute சொல்லிட்டாங்க. So இப்ப J னா 70. அப்ப அந்த J குள்ள வந்து பார்த்தோம்னா percentage of students who have enrolled for the given coaching institute from different schools. இப்ப J ன்னு எடுத்துக்கிட்டோம்னா PQRS ன்னு ஒரு 4 schools இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆவாங்கன்னா enroll ஆவாங்க. புரியுதா?
கேங்கறவங்க வந்து இந்த 150 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த பர்టిక్యులர் பெர்சன்டேஜ். அப்போ இங்க கொடுத்திருக்கிற எல்லா பெர்சன்டேஜும் இந்த பெர்சன்டேஜ் யாருக்கு ஈக்குவல் 70 க்கு ஈக்குவல். இந்த 100% யாருக்கு ஈக்குவல் 150 க்கு ஈக்குவல். புரியுதா? இத வச்சு தான் என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போறோம். What is the difference between the total number of students who have enrolled for coaching institute M from school Q and S together? So school M 500 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இதுல எனக்கு என்ன வேணும்னா Q உம் S உம் வேணும். Q உம் S உம் வந்து பார்த்தோம்னா டோட்டல் எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது? 54% வருது. 500ல 54%. 500ல 50% என்னது? 250யா? இன்னொரு 4%ஆ? 1% வந்து 5 னா 4% 20யா? அப்ப 250 plus 20 270யா? அப்ப 270 minus and the total number of students who have enrolled for coaching institute K from same schools together. அப்ப K same schools together na 10 30 40%. 150 la 40%. 10% 15 na 40% என்னது into 4. 15 4s are என்னது 60. அப்ப 270 minus 60. 270 minus 60 என்னோட ஆன்சர் என்னது 210. கிளியரா? புரிஞ்சுதா இது? Next one. In coaching institute M 55%. In coaching institute M in coaching institute M 55% are females. 500ல 55%. 500ல 50% என்னது 250. 5% என்னது 10. Sorry. 5% என்னது 25. So அப்போ 250 plus 25. So overall female from institute M வந்து பார்த்தோம்னா 275 females இருக்காங்க. இதுல 9/25 of the total females are from school P. What is the number of male students from school P who have enrolled for coaching institute M அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 275ல 9/25 வந்து female. அப்ப 9/25 வந்து femaleனா ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க தான் என்னவா இருப்பாங்க? மேலா இருப்பாங்களா? 500ல 25% கண்டுபிடிச்சாச்சு. 500ல 55% வந்து என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா 11 டைம்ஸ் என்னது 99. அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சுனா இது யாரோட கவுண்ட்? 9/20 of the females are from school P. எனக்கு தேவை என்னன்னா ஸ்கூல் P ல இருக்கக்கூடிய மேல் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப ஸ்கூல் P ல ஓவராலா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படினா 25% of 500. 25% of 500 125. அப்ப 125ல 99 போக ரிமைனிங் இருக்கறவங்க தானே. அப்ப 125 minus 99 னா ஆன்சர் என்னது 26. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். In coaching institute K, the total number of students who have enrolled from school P and Q together is what percent less than the total number of students who enrolled from school R and S together? So, அப்ப K institute மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல அப்ப Kங்கிறது இந்த 150 total common. அப்ப 100% நான் டைரக்டா percentage மட்டும் எடுத்து சால்வ் பண்ணா போதும். So, P and Q together. So, அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா PQ 30%. So, அப்ப 30%. Next is what percent less than the total number of students enrolled from school R and S together? School R and S together na 70. So அப்ப 30% 70%. இது ரெண்டுத்துக்கும் நான் percentage less கண்டுபிடிக்கணும். 30க்கும் 70க்கும் difference வந்து பார்த்தோம்னா 40% less na denominatorல highest value into 100. Clear-ஆ? 00 get cancel. 400 divided by 7. 400 divided by 7 அப்படினா யார் வந்துருவாங்க நமக்கு? 7 டேபிள்ல வந்து பார்த்தோம்னா 4 times 28 carry 2 times வந்து 14 40 sorry 5 times 5 times வந்து 35 carry 5 7 7s are 49 57 given optionல 57 வச்சிருக்க கூடிய ஒரே ஒரு வேல்யூ எது? இது மட்டும் தான். அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். What is the respective ratio between the total number of students who have enrolled for coaching institute J and L together from school P and the total number of students? அப்ப J and L school P. So J L school P அப்படிங்கும்போது 30 32. அப்போ எனக்கு என்ன வேணும்னா 70ல 30%. 70ல 30% என்னது 21 plus 200ல 32%. 200ல 32% னா percentage 00 cancel ஆயிடுச்சுனா 32 into 2 64. அப்ப 21 plus 64 டோட்டலா என்னாச்சு 85. So next, and the total number of students who have enrolled for the same coaching institute. Same coaching institute னா யாரு? J and L Q க்கு கண்டுபிடிக்கணும். யாரு? J and L Q க்கு கண்டுபிடிக்கணும். அப்ப 70ல 10%. 70ல 10% என்னது 7.
So அதே மாதிரி 200ல 24% என்னது 48. அப்போ 48. அப்ப இங்க என்னாச்சு எனக்கு 55 ஆச்சா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோனா 85:55. So அப்ப 85:55 னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ண அந்த 11 டைம்ஸ் இது 17 டைம்ஸ். அப்ப given ஆப்ஷன்ல எது என்னோட ஆன்சரா இருக்கும்? இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். 17:11. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். What is the average number of students who have enrolled in coaching institute JLM from school R? So school R ல வந்து பார்த்தோம்னா JLM. So school R வந்து பார்த்தோம்னா 20%. 70 ல 20%. 10% 7 னா 20% என்னது 14 plus L. So வந்து 26%. 200 ல 26% னா யாரு 52 So அப்ப 52 plus M. 21 into 5 na yaru 105. So varra answer வந்து பார்த்தோம்னா 7 plus 4 11. So divided by 3. அப்போ 3 வந்து எனக்கு என்ன ஆகும் யூனிட் டிஜிட் பண்ணுனா 3 வந்து 1 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி யார் மட்டும் தான் 7 மட்டும் தான். அப்ப given ஆப்ஷன்ல 7ல முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? சோ அப்போ இதோட என்ன முடிச்சிட்டோம்னா நம்ம 5 மார்க்ஸ் வந்து மிஸ்ஸிங் நம்பர் குவாட்ராட்டிக் பை சார்ட் முடிஞ்சது. தென் வந்து பார்த்தோம்னா டேபிள் சார்ட். இது வரைக்கும் 20 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணியாச்சுன்னா ஆன்சர் பண்ணியாச்சு. சோ அப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன் ப்ராப்ளமா குவாண்டிட்டி 1 குவாண்டிட்டி 2ன்றத பார்க்கலாம். சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம கம்பேர் பண்ணும்போது குவாண்டிட்டி 1 குவாண்டிட்டி 2 சிம்பிளா இருக்கான்னு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்க மாதிரி இருக்கு குவாண்டிட்டி 1 குவாண்டிட்டி 2னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ல என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போங்க குவாண்டிட்டி 1 குவாண்டிட்டி 2க்கு போங்க. So quantity 1 quantity 2 இங்க இருக்கு இல்லையா? சோ இத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Okay. Percentage discount availed by customer when he buys a keyboard with marked price rupees 6,200 for rupees 5270. அப்ப 6,200 5270 எனக்கு discount percentage வேணும். Discount percentage வேணும்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள difference என்னது 730. 730 plus 200 930. So அப்ப 930 என்ன பிரைஸ்ல மார்க்ட் பிரைஸ்ல தான் எடுத்துக்கணும் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. கிளியரா? 00 கேன்சல் ஆயிடும். 31 டேபிள்ல இது 2 டைம்ஸ் இது 30 டைம்ஸ். கிளியரா? 1 டைம்ஸ் இது 15 டைம்ஸ். அப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இங்க என்ன கிடைக்குது 15% கிடைக்குது. கிளியரா? ப்ராஃபிட் பர்சன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 6460 7429. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குது எனக்கு 6460. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 9 12 na 6 73 na 969. அப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 969 rupees on cost price. அப்ப 6460 because profit percent கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப இத சால்வ் பண்ற அப்படிங்கும்போது 00 கேன்சல் பண்ணிடலாம். 646 969. 646ல வந்து பார்த்தோம்னா இல்லாட்டி இத என்ன பண்ணலாம்னா இங்க வந்து என்ன ஆன்சர் கிடைச்சது எனக்கு 15% கிடைச்சது. let it be. so 969 divided by 6460 into 100. கிளியரா? அப்ப 646ல 10% வந்து 646. அப்ப 6460ல வந்து பார்த்தோம்னா 100%. அப்ப 00 கேன்சல் பண்ணிடலாம். இதுல பாதி வந்து பார்த்தோம்னா யார் எனக்கு 50% வந்து பார்த்தோம்னா 323. 100% வந்து 646. ஓகேவா? அப்ப இது கூட 100%. அப்ப இது கூட என்ன பண்ணணும் நானு 10% வந்து 646, 5% வந்து 323. அப்ப இங்க ஒரு 10%, இங்க ஒரு 5%. ஓவராலா என்னாச்சு எனக்கு 15%. அதுதான் எனக்கு 969 வந்துருச்சு இல்லையா? சோ இத சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது 15% கிடைக்குது. இல்ல நீங்க இத 323 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கனாலும் இது 2 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 3 டைம்ஸ். 3/2 னா 1.5, 1.5 into 10 னா 15%. அப்ப 15% 15% ரெண்டுமே எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப quantity 1 is equal to quantity 2 அப்படின்னு என்ன பண்ணலாம் நானு ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க?
Next question here P is a positive number less than 10 but not less than 5. P வந்து positive number but less than 10 not less than 5. 3P is equal to 21 னா இது எப்படி எழுதலாம் நான் 3P is equal அப்ப 3P minus 21 னா 3P is equal to 21. அப்ப P ஓட வேல்யூ என்னது 7. So அப்போ வேல்யூ less than 10 but not less than 5. அப்ப இத எடுத்துக்கலாம். அப்ப 7 கண்டிப்பா வரும். 3P minus 12 னா 3P is equal to 12. P ஓட வேல்யூ என்னது 4. 3 ஓட வேல்யூ 4. Of course less than 10 but less than 5 இருக்க கூடாது. இது less than 5 இருக்கனால இத நான் எடுத்துக்க முடியாது. 2p minus 3. 2p minus 3 னா 2p is equal to 3. அப்ப p is equal to 3 by 2. 3 by 2 னா 1.5. 1.5 வந்து less than 5 இருக்கு. அப்ப இதை என்னால என்ன பண்ண முடியாது எடுத்துக்க முடியாது. 5p minus 30. 5p is equal to 30 னா p ஓட வேல்யூ 6. அப்ப p ஓட வேல்யூ 6 னா இந்த வேல்யூ less than 10 but not less than 5. அப்ப 7 6 இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பண்ணலாம். 7 6 கம்பேர் பண்ணும்போது 7 வந்து greater than 6 அப்ப given optionல option 2. Clear? Next one. What is the probability of selecting 4 members committee having at least 2 men and 1 children? Out of அப்ப first வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன பண்ணனும் at least 2 men 1 children சொல்லிட்டாங்க. அப்ப out of 3 men. அப்ப first condition பொறுத்த வரைக்கும் 3 menல இருந்து என்ன பண்ணுவேன்னா 2 men எடுத்துருவேன். எனக்கு கண்டிப்பா ஒரு children எடுக்கணும். அப்ப 3 childrenல இருந்து ஒரு children எடுத்துருவேன். எனக்கு தேவை selecting 4 members. அப்ப remaining இருக்கக்கூடிய ஒருத்தரை womenல இருந்து எடுக்கணும் இல்லையா? அப்போ remaining இருக்கக்கூடிய ஒருத்தர் womenனா 3C1. Clear? Plus இப்ப அட்லீஸ்ட் கண்டிஷன் கொடுத்தனால அட்லீஸ்ட் 2 men and 1 children. இப்ப அட்லீஸ்ட் கண்டிஷன் கொடுத்தனால இப்ப அடுத்ததுல என்ன பண்ணுவேன் நானு 3 பேரை வந்து 4 பேர் எடுக்கணுமா? அப்போ இருக்கிற 3 பேர்ல 3 பேரையுமே வந்து மென்னா எடுத்துப்பேன். இதுல இருந்து ஒரு சில்ட்ரன் எடுத்துப்பேன். கிளியரா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா? அப்ப 3C2 அப்படின்னா 3 into 2 divided by 1 into 2 அப்ப யார் வந்துருவாங்க 3 into 3 into 3 plus 1 into 3 அப்போ 3 3s are 9 27 plus 1 3s are 3 27 plus 3 30 அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு என்ன கிடைச்சிருக்கு எனக்கு quantity 1 க்கு எனக்கு கிடைச்ச ஆன்சர் 30 இப்ப quantity 2 out of 2 men 2 women 2 children அப்ப ரெண்டு பேர் இருக்கும்போது அப்ப அட்லீஸ்ட் 2 men அப்படினா ரெண்டு பேர்ல இருந்து ரெண்டு men எடுத்துட்டேன் அப்ப ரிமைனிங் இருக்கிற childrenல இருந்து இங்க ஒருத்தர் எடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தோம்னா womenல இருந்து ஒருத்தர் எடுத்துப்பேன் கிளியரா அப்ப 2 2s are 4 4 2s are 8 2 னா இங்க 1 வந்துரும் சாரி 2C2 னா 1 இங்க 2 இங்க 2 அப்ப 2 2s are 4 அப்போ இங்க quantity 2 வந்து பார்த்தோம்னா 4 அப்ப 4 ஐயும் 30 ஐயும் கம்பேர் பண்ணும்போது 30 தானே கிரேட்டர் அப்ப given optionல என்னோட ஆன்சர் quantity 1 greater than quantity 2 சரியா இது வந்து first quantity கானது இது வந்து second quantity கானது clear-ஆ next one A box contains 1 black, 2 maroon, 3 orange, 4 pink, 5 red, 6 white, 4 green balls. All ball is drawn at random from box. First condition probability that will be green or red or orange. அப்ப டோட்டலா எவ்வளவு balls இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதுல இருந்து நான் 1 தான் வெளிய எடுக்கிறேன். ஓவராலா எவ்வளவு இருக்கு அப்படினா 3 6 10 15 15 plus 10 வந்து 25. ஓவராலா 25 balls இருக்கு. 25 ballsல இருந்து நான் எடுக்க போறது என்னன்னா green or red or orange. green எடுத்திருந்தேன்னா 4 green ballல இருந்து ஒரு green ball எடுத்திருப்பேன். or conditionனா plus red தான் வந்து பார்த்தோம்னா 5 5ல இருந்து 1 எடுத்திருந்திருப்பேன் ஆரஞ்சு அப்படினா 3ல இருந்து 1 எடுத்திருந்திருப்பேன் அப்ப 8 12 by 25 next probability that will be green or white or black அப்போ ஓவராலா 25 balls இருந்தது இதுல இருந்து ஒரு பால் எடுக்கிறேன் நானு green ball எடுத்தானா 4 white ball அப்படினா 6ல இருந்து ஒரு white ball blackல இருந்து 1 சரியா அப்போ 6 plus 4 10 11 11 by 25 அப்ப denominator சேமா இருக்கும்போது கேன்சல் பண்ணிட்டு நியூமரேட்டரை வந்து நான் ஈக்குவேட் பண்ணனா யார் கிரேட்டர் எனக்கு quantity 1 தான் கிரேட்டர் அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது quantity 1 greater than quantity 2 கிளியரா இது அப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா அப்ப எனக்கு இது வந்து ஈஸியா இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன் quantity 1 quantity 2 எடுத்து முடிச்சிட்டேன் இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Shyam invested rupees fee for 2 years in scheme A which offered 10% per annum compound interest compounded annually. He lent the interest earned
from scheme A to Siri at the rate of 15% per annum simple interest. At the end of the second year, Siri gave rupees 2730 to Shyam and thereby repaid the whole amount. Whole amount அப்படினாலே actual loan plus interest அது நமக்கு தெரியும். What is the value of P அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த 2730 அப்படிங்கிறது என்னது எனக்கு amount. என்ன amountனா simple interestல கொடுத்தது 15% எத்தனை வருஷத்துக்கு 2 yearsக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 15%னா 2 வருஷத்துக்கு 30%. அப்ப 30% இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபல் 100% சேர்த்த அமௌண்ட் என்னவா இருக்கும் 130% இருக்குமா அப்ப அந்த 130% தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2730 கிளியரா எனக்கு தேவை ஷாம் இன்வெஸ்டட் இனிஷியல் வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த P ரூபீஸ் என்ன பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுதான் 100%. இப்போ இங்க கிடைக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா இந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்ன பண்றாங்க அப்படி இந்த அதாவது இனிஷியலா கிடைச்சதுதான் இனிஷியலா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்சதுதான் என்ன ஆச்சுன்னா இங்க இப்படி மாறுச்சு சோ அப்படிங்கும் போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 10% 2 இயர்ஸ்னா 21%. அப்ப 21%னா 100% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்போ இந்த 2730 இந்த ஹோல் வேல்யூமே யாருக்கு ஈக்குவல் இந்த 21%க்கு ஈக்குவல் அப்ப இவங்க எல்லாரையும் வச்சுதான் என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும் பிரின்சிபல் 100% கண்டுபிடிக்க முடியும் கிளியரா இப்ப இதை நம்ம சால்வ் பண்றோம்னா 00 கேன்சல் பண்ணிடலாம் இங்க 210 so 210 na 21 get cancelled 10 tens are 100 into 100 என்னோட ஆன்சர் என்னதுப்பா 10000 clear புரிஞ்சுதா இது next one A started a business by investing rupees 18,000 at the end of the 6th month from the start of the business. B joined with rupees 16,000 at the end of the 8th month from the start of the business. C joined with rupees 12,000. If the B share in profit at the end of the year was rupees 6320, what was the total profit received அப்படின்னு கேக்குறாங்க. So இத நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது யார் யார் இருக்காங்கன்னா A B C மூணு பேர் இருக்காங்க. இதுல இருந்து நான் எதை கேன்சல் பண்ணிக்கிறேன்னா thousands வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். So இந்த thousands அப்புறமா எடுத்துக்கலாம். So A வந்து என்ன பண்றாங்கன்னா 18,000 வச்சு so 18,000 invest பண்ணி business start பண்றாங்க at the end of the 6th month from the start of the business ஆரம்பிச்சு 6 மாசம் கழிச்சு தான் யார் business குள்ள வராங்க B business குள்ள வராங்க என்ன amount ஆனா 16 rupees ஓட உள்ள வராங்க so let it be 16 rupees ஓட உள்ள வராங்க சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா C 12 rupees ஓட உள்ள வராங்க அப்போ B வந்து business குள்ள first 6 months இல்ல C வந்து எத்தனை மாசம் கழிச்சு 8 months கழிச்சு தான் business குள்ள வராங்க அப்போ 4 months தான் business குள்ள இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல இருந்தே உள்ள இருந்தது யாருன்னா எனக்கு A தான் கிளியரா அப்போ இது என்ன டேபிள் எடுத்துக்கலாம் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னா 9 times 8 times 6 times அப்ப 12 இருக்கா 12 னா 1 12s are 12 6 8s are 48 48 na 4 times 6 4s are 24 na 2 times அப்ப finally 9:4:2 அப்ப 9:4:2 தான் என்னோட profit ratio டோட்டலா வந்து பார்த்தோம்னா 13 15 ஓவராலா 15 parts வந்து என்ன இருக்குன்னா எனக்கு total profit இருக்கு இந்த 15 partsல B ஓட ஷேர் வந்து பார்த்தோம்னா 6320 B வந்து பார்த்தோம்னா 4 parts இந்த 4 parts தான் வந்து 6320 கிளியரா அப்ப இங்க 4 இருக்கு 4 மல்டிபிள் மேல வந்து 9 11 சோ அப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா 15ங்கிறது என்ன மல்டிபிள் 3 மல்டிபிளா அப்ப என்னோட ஆன்சர் டெஃபினட் 3 மல்டிபிள் given ஆப்ஷன்ல யாரு டெஃபினட் 3 மல்டிபிள் அப்படினு பார்க்கணும் சோ இங்க வந்து பார்த்தோம்னா இது டெஃபினட் 3 மல்டிபிள் இது both 3 மல்டிபிள் and 9 மல்டிபிள் இதுவும் both 3 மல்டிபிள் and 9 மல்டிபிள் இதுவும் both 3 மல்டிபிள் and 9 மல்டிபிள் இது டெஃபினட் 3 மல்டிபிள் அப்ப ரெண்டு ஆன்சர்ல ஏதோ ஒன்னு தான் என்னவா இருக்க போகுது எனக்கு ஆன்சரா இருக்க போகுது சோ அப்ப என்ன பண்ணிக்க போறோம் அப்படினா சோ கடைசில 00 கண்டிப்பா வருது இல்லையா இப்ப இந்த 0க்கு கண்டிப்பா ஒரு 0 வந்துரும் சோ இப்ப நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 4 டேபிள்ல சால்வ் பண்ணேன் அப்படினா 15 டைம்ஸ் வந்து 60 8 times 32 1580 அப்ப 1580 னா 15 வந்து என்ன எழுதலாம் 10 + 5 னு எழுதலாம் அப்ப 15800 10 times னா அப்ப இதுல பாதி அப்படிங்கும்போது divided by 2 னா 7 times 9 times 7900 அப்ப 0 0 9 plus 8 17 அப்ப 700 அப்ப given optionல 700 னு முடியறது தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் next question Ram gave 30% of his monthly salary to his mother. From the remaining salary, he paid 25% towards rent and 35% keep aside for his monthly expenses. The remaining amount he kept in bank account. The sum of the amount he kept in bank and that he gave to his mother was rupees 37,120. What was his monthly salary? அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இனிஷியலா ராம் வந்து எவ்வளவு salary வாங்கியிருப்பான்னா 100% salary வாங்கியிருப்பான். இதுல 30% யாருக்கு கொடுத்துடுறான்னா அவங்க அம்மாக்கு கொடுத்துடுறான். ஓகேவா? இந்த 30% போக ரிமைனிங் என்ன இருக்கும்
70% ரிமைனிங் இருக்கும். இந்த ரிமைனிங்ல 25% ரெண்ட் 35% வந்து என்ன பண்ணிடுறான்னா தனியா எடுத்து வச்சாதான் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக. அப்ப டோட்டலா ரிமைனிங் சேலரியில இருந்து அவன் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்தோம்னா 60%. அப்ப 60% அவன் எடுத்து வைக்கிறது போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 40% இருக்கும். எதுல 40%? இந்த 70ல 40%. இந்த 70ல 40% என்னது? 28. அப்ப 28% வந்து இப்ப என்ன இருக்குன்னா எனக்கு மிச்சம் இருக்கு. அப்போ இந்த 28% என்னது? சம் ஆஃப் தி அமௌண்ட் he kept in bank. அப்ப kept in bank வந்து பார்த்தோம்னா இந்த 28%, அம்மா கிட்ட கொடுத்தது 30%. அப்ப டோட்டலா என்னாச்சுன்னா 58%. இந்த 58% தான் என்னன்னு சொல்றாங்கன்னா 37120. அப்ப மந்த்லி சேலரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கிளியரா? அப்ப given ஆப்ஷன் வந்து நான் பாக்குறேன். given ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது given ஆப்ஷன்ல ஏதாவது மல்டிபிள் கிடைக்குதான்னு பார்க்கணும் நம்ம. 3 மல்டிபிள் மேல 3 மல்டிபிள் இருக்கா? 10 13 3 மல்டிபிள் இல்ல. கீழ 3 மல்டிபிள் இருக்கா? இல்ல. 3 மல்டிபிள் கிடையாது. 4 மல்டிபிள் இருக்கு இல்லையா? அப்ப 3710. கீழ 3 மல்டிபிள் இல்ல, மேலே 3 மல்டிபிள் இல்ல. இது 4 மல்டிபிள். 58 என்ன கிடையாது? எனக்கு 4 மல்டிபிள் கிடையாது. அப்ப given ஆப்ஷன்ல டெஃபினட்டா 4 மல்டிபிள் என்னோட ஆன்சரா இருக்குமா? ஓகே, அப்படி சொல்லலாம். 4 மல்டிபிள்னா எல்லாருமே 4 மல்டிபிள்ல வருவாங்க. 10 13. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம சால்வ் பண்ணலாம். 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்போ சால்வ் பண்ண அப்படின்னா 29 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 2s are 2 carry 1, 8 2s are 16 carry 1, 5 2s are 10 carry 1, 6 times 12 so 0. 29 into 6 29 into 5 na 6 4s are 9 6 are 54, 6 2s are 12, 17 174. so அப்ப 6 times வந்து பார்த்தோம்னா 174. carry என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 plus 6 11 116. so 116 அப்படிங்கும்போது 29 into 4 அப்ப 64,000. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 64,000 இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A is thrice as efficient as B. A started working and after 8 days he was replaced by B. B then worked for 30 days and left. A and B together finished 90% of the total work. In how many days B alone can finish the whole work அப்படின்னு கேக்குறாங்க. So Aவும் Bயும் வந்து பார்த்தோம்னா A is thrice efficient as B. அப்ப efficiency 3:1 னா time ratio 1:3. இது கிளியரா? A started working and after 8 days. அப்போ A வோட 1 day work வந்து 1/x, B யோட 1 day work வந்து 1/3x. A வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 8 days ஒர்க் பண்ணிருக்காங்க. அடுத்தது இவங்களுக்கு பதிலா யார் ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா B வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா 30 days வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. கிளியரா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா 90% ஆஃப் தி டோட்டல் ஒர்க். 90% என்னன்னு எழுதலாம்? நானு 9/10 எழுதலாமா? 90%. சோ இப்ப இதை சால்வ் பண்றேன்னா 1 times இது 10 times. அப்போ 18. அப்போ 18/x is equal to 9/10. அப்போ 1 times இது 2 times. அப்ப x ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 20. அப்ப x ஓட வேல்யூ 20 னா எனக்கு B alone can finish the whole work. B வந்து பார்த்தோம்னா 3x. அப்ப 3 into 20 ஆன்சர் என்னது? 60. Clear? Next one. The respective ratio between the radii of two right circular cylinder A and B is 2:5. The respective ratio of volume of cylinder A and B is 9:50. What is the respective ratio of heights of cylinder A and B? அப்ப cylinder ஓட volume formula என்னது? pi r square h. இப்ப இங்க ரெண்டு சிலிண்டர் இருக்கனால pi r1 square h1 pi r2 square h2. இதுல pi எனக்கு கேன்சல் ஆயிடும். ரேடியஸ் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 2:5. ரேடியஸ் நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்ப இது 4 ஆகும், இது 25 ஆகும். கிளியரா? அப்ப r னா வந்து பார்த்தோம்னா r ஸ்கொயரோட வேல்யூ r1 ஸ்கொயரோட வேல்யூ 4, r2 ஸ்கொயரோட வேல்யூ 25. எனக்கு h1 தெரியாது, h2 தெரியாது. வால்யூமோட ரேஷியோ வந்து 9/50. அப்போ 1 times இது 2 times. 4 2s are 8. அப்போ h1/h2 is equal to என்னது? 9/8. 9/8 னா 9:8. given ஆப்ஷன்ல 9:8 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். In a bag, there are 16 red balls, 4 green balls. 2 balls are drawn at random. What is the probability that at least one of the balls is? அப்ப at least condition கேக்குறாங்க. என்ன கலருக்கு? green கலருக்கு. அப்ப at least நாலே 1 minus probability of no is green.
அப்போ நோ கிரீனா இருந்ததுன்னா எப்படி ப்ராபபிலிட்டி எழுதும்? அப்போ 1 மைனஸ் நோ கிரீன் அப்படின்னா 4 கிரீன் பால்ஸ் இருக்கு, டோட்டலா 20 பால்ஸ் இருக்கு. இப்போ இந்த 20C2 20ல இருந்து 2 பால் எடுப்பேன். அதுல நோ கிரீன் அப்படின்னா எடுக்கிறது எல்லாமே யாரா இருப்பாங்க? ரெட் பாலா இருப்பாங்க. அப்போ 16C2 அப்போ 1/2 1 into 2 1 into 2 கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும்னா எனக்கு இதை சால்வ் பண்ணா 16 into 15 divided by 20 into 19. அப்போ இது வந்து பார்த்தோம்னா 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ 12/19. 12/19. 1 minus 12/19 ரிமைனிங் 7/19. அப்ப given ஆப்ஷன்ல 7/19 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். At present, Dan's age is 5 times of Ella's age and Farah is 4 years younger to Dan. அப்போ Dan's age, Ella's age வந்து பார்க்கிறேன் 5 times 1 times. அப்போ 5 parts 1 part. அடுத்தது Farah வந்து பார்த்தோம்னா டானை கம்பேர் பண்ணும்போது 4 years younger. 4 yearsக்கு அப்புறம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாக்கும் ஃபராக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் ரேஷியோ 7:25. What will be Dan's age 4 years hence? Danோட ஏஜ் 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப 5 parts plus 4 தான் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்ப 5 parts plus 4னா நான் 4 வருஷத்தை ஆட் பண்றதுக்கு முன்னாடி டானோட ஏஜ் 5 மல்டிபிளா இருந்திருக்கணும். 4 ஆட் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப 4 ஆட் பண்றதுக்கு முன்னாடினா given ஆப்ஷன்ல 4 மைனஸ் பண்ணும்போது எந்த ஆப்ஷன்ல எனக்கு 5 மல்டிபிள் வருதோ, 4 மைனஸ் பண்ணும்போது 5 மல்டிபிள் வருதோ அதான் ஆன்சர். அப்ப 57ல 4 மைனஸ் பண்ணா 53. அப்ப 53ங்கிறது 5 மல்டிபிள் கிடையாது. அப்ப இது ஆன்சர் இல்ல. 54ல 4 போக ரிமைனிங் என்ன இருக்கு? 50ங்கிறது வந்து 5 மல்டிபிள். அப்ப இது ஆன்சரா இருக்கலாம். 48ல 4 போக 44 மல்டிபிள், சாரி 5 மல்டிபிள் கிடையாது. 60 இயர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா 60ல 4 மைனஸ் பண்ணா 56 5 மல்டிபிள் கிடையாது. அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 51 இயர்ஸ். 51ல 4 போக ரிமைனிங் 47 எனக்கு 5 மல்டிபிள் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 54 இயர்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். The cost price of item B is rupees 125 more than cost price of item A. Item A was sold at profit of 40% and item B was sold at a loss of 20%. If the respective ratio of selling price of items A and B is 4:3, what is the cost price of item B அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப cost price of item A, item B வந்து பார்க்கிறேன். item A வந்து பார்த்தோம்னா 100%னா cost price of item B வந்து 100% plus 25. இதை விட 125 rupees அதிகமா இருக்கு. A வந்து 40% profit அப்படின்னா A வந்து 40% ப்ராஃபிட்னா 140%. B வந்து 80% வந்து 20% லாஸ். அப்ப 20% லாஸ் அப்படின்னா 100ல 20%னா 80%, 125ல 20% அப்படின்னா 125ல 10% 12.5, 20% வந்து பார்த்தோம்னா 25, 125ல 25 போக 100. கிளியரா? இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் A, செல்லிங் பிரைஸ் ஆஃப் B. அப்ப செல்லிங் பிரைஸ்க்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அப்ப செல்லிங் பிரைஸ்க்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்கன்னா 140%, 80% plus 100 is equal to 4/3. அப்போ 14 3s are 420%. அப்போ 420, 8 4s are 32, 320. அப்போ 420%, 320% difference 100% is equal to 100 into 4, 400. அப்போ 100% தான் 400னா எனக்கு cost price of item B வேணும். item B ஓட cost price வந்து 100% plus 125. அப்போ 100% 400 plus ஒரு 125னா என்னோட ஆன்சர் என்னது? 525. அப்போ given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 525. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். There are 6 consecutive odd numbers. The difference between the square of average of the first 3 number and the square of average of last 3 number is 312. What is the last odd number அப்படினே கேக்குறாங்க. 6 consecutive odd numbers இருக்கு. சரியா? first 3 numbers, last 3 numbers. Average of square of first 3 numbers. அப்ப first 3 numbers ஓட average இதா, last 3 numbers ஓட average இதா. கிளியரா? இந்த ஆவரேஜ் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 312 கிடைக்குது. டிஃபரன்ஸ் வாட் இஸ் தி லாஸ்ட் ஆட் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இப்போ இனிஷியல் அப்போ இந்த ரெண்டு நம்பருமா, இந்த ரெண்டு நம்பர்னா இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஆட் நம்பருக்கும் இந்த கன்சிக்யூட்டிவ்ங்கிறனால இந்த ஆட் நம்பருக்கும் இந்த ஆட் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 2, இந்த ஆட் நம்பருக்கும் இந்த ஆட் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 2, இந்த ஆட் நம்பருக்கும் இந்த ஆட் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 2. அப்ப 2 + 2 + 2 6. அப்போ இந்த ஆட் நம்பருக்கும் இந்த ஆட் நம்பருக்கும் ஆவரேஜா எடுத்திருக்கேன் இல்லையா?
இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 6 இருக்கும். அப்போ இங்க வந்து எனக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஆவரேஜ் எனக்கு என்னவா இருந்திருக்கும் x பிளஸ் 6 இருந்திருக்கும். அப்ப இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த டிஃபரன்ஸ், அதாவது ஸ்கொயர் அதோட டிஃபரன்ஸ் தான் வந்து 312 சொல்றாங்க. அப்ப x பிளஸ் 6 the whole square minus x square இதுதான் வந்து 312. அப்ப x square plus 12x plus 36 minus x square is equal to 312. அப்ப plus x square minus x square get cancel. அப்ப 36 312ல 36 போக remaining என்ன இருக்கும்? 12x is equal to 36 போக 12 னா again 6 0 27 276. 12 table cancel பண்ணா 2 times 3 times. அப்ப 2 times 3 times அப்படிங்கும்போது x ஓட வேல்யூ 23. x ஓட வேல்யூ 23 னா லாஸ்ட் ஆட் நம்பர் எனக்கு வேணும். அப்ப x ஓட வேல்யூ 23 னா இது வந்து என்னவா இருக்கும்? எனக்கு 29 இருக்குமா? 23 plus 6 29. எனக்கு தேவை லாஸ்ட் ஆட் நம்பர். 29 க்கு அப்புறம் வரக்கூடிய ஆட் நம்பர் யார்? எனக்கு 31. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 31. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A vessel contains a mixture of milk and water in the respective ratio 11:4. 30 liters of mixture was taken out and replaced with 14 liters of water. The resultant respective ratio of milk and water in the mixture was 11:6. What was the initial quantity of mixture in the vessel அப்படின்னு கேக்குறாங்க. So listen carefully. So இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு டோட்டலா 15 parts of mixture இருக்கு. இந்த 15 parts of mixtureல இருந்து நான் 30 liters வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா 30 liters வெளியில எடுத்துட்டு 14 liters என்ன பண்றேன்? நான் ஆட் பண்றேன். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட resultant quantity என்னவா இருக்குன்னா 11:6, which means 17 parts. Total 17 parts. அப்போ 15 parts minus 16 is equal to 17 parts. கிளியரா? அப்போ given ஆப்ஷன்ல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா given ஆப்ஷன்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? given ஆப்ஷன்ல இருந்து 16 வந்து நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 17 மல்டிபிளா இருக்கணும். அப்போ 165ல 16 போக 165ல 16 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 165ல 16 போச்சு அப்படின்னா 9 149 149 17 மல்டிபிளா கிடையாது. 150ல 16 போச்சுன்னா 136 136 17 மல்டிபிளா கிடையாது. அடுத்தது 195ல 16 மைனஸ் பண்ணுங்க. 195ல 16 மைனஸ் பண்ணா 15ல 6 போச்சுன்னா 9. இங்க வந்து பார்த்தோம்னா 7 179. ஸோ இதுவும் வந்து 9 மல்டிபிள் சாரி 17 மல்டிபிள் கிடையாது. இப்போ இதுல இருந்து 16 மைனஸ் பண்ணனா 166. அப்போ இதுவும் எனக்கு 17 மல்டிபிள் கிடையாது. இப்போ இதுவுமே 17 மல்டிபிள் கிடையாதுன்னா டெஃபினட்டா இதுவா தான் என்னவா இருந்திருக்கும்? 17 மல்டிபிளா இருந்திருக்கும். அப்போ இதுதான் என்னது? என்னோட ஆன்சர். புரியுதா? அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியாச்சுன்னா ஓவராலா எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ பாக்குறதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களோட எக்ஸாம் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு வாங்க. விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பா எல்லாருமே நல்லா எக்ஸாம் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. சரி, டெஃபினட்டா கிளியர் ஆகும். கான்ஃபிடன்ஸோட போங்க. தைரியமா போய் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.